மதுரையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமுக்கம் பகுதியில் ரூபாய் 213.80 கோடியில் கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தினை திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் அவர்கள் 213.80 நெடுஞ்சாலைத்துறையின் சார்பில் கோபிபாளையம் சந்திப்பில் கம்பீரமாக கட்டப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலத்தின் கல்வெட்டினை திறந்து வைக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்றி இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாய் பாலம் அமைந்துள்ளது. 138 ஆண்டுகளாக ஓயாமல் மதுரை மக்களின் போக்குவரத்திற்கு உறுதுணையாக இருக்கும் பழமை வாய்ந்த ஆல்பர்ட் விக்டர் பாலத்திற்கு இணையாக வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இப்பாலம் கூடுதல் சிறப்பு. இப்பாலத்தில் பயணிக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் மதுரை மக்களின் சுதந்திர போராட்ட பங்களிப்பை பறைசாற்றும் வகையில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம் என பெயர் சூட்டிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது இந்த இணைய தருணத்தில் திருமங்கலம் நகரில் ரயில்வே கழிவு எண் 377 மாற்றாக 38,81,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் சாலை மேம்பாலம் என பெயரிடப்பட்டுள்ள மேம்பாலத்தினை திறந்து வைக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மதுரையின் கட்டமைப்பினை மேலும் உயர்த்தியுள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நம் மண்ணின் வீரர்களை என்றும் பெருமைப்படுத்துபவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் இன்று சிவகங்கை மாவட்டத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் மணிமண்டப வளாகத்தில் வீரத்தின் அடையாளமான சுதந்திர போராட்ட வீரர்கள் மருது சகோதரர்களின் திருவுருவச் சிலையை திறந்து வைக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். தமிழரின் வீர வரலாற்றை போற்றி பாதுகாப்பதில் முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் வந்தது திராவிட மாடல் அரசு. விடுதலை போரில் மருது சகோதரர்களின் தியாகத்தை போற்றும் சிறப்பு காணொளி உங்கள் பார்வைக்கு. தாய் நாட்டின் சுதந்திரம் அது ஒரு சொல் அல்ல, அது தியாகத்தின் தீயில் செதுக்கிய வரலாறு. ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக அச்சமின்றி எழுந்த 2 வீர குரல்கள் மருது சகோதரர்கள். ஆண்டு பெரிய மருதும் 1753 சின்ன மருதும் விருதுநகர் மாவட்டம் அழகாபுரி முக்குளம் கிராமத்தில் பிறந்தனர். சிறு வயதிலேயே படைத்திறனில் சிறந்து விளங்கி வளரி போன்ற அசாதாரண ஆயுதங்களை திறம்பட கையாண்ட வீரர்களாக திகழ்ந்தனர். சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதரும் வீரமங்கை வேலுநாச்சியாரும் முன்னின்று நடத்திய போராட்டங்களில் மருது சகோதரர்கள் உறுதுணையாக இருந்தனர். 16/6/1801 அன்று வெளியிடப்பட்ட ஜம்புத்தீவு பிரகடனம் சாதி மற்றும் மத வேறுபாடுகளை தாண்டி நாட்டின் சுதந்திரத்திற்காக அனைவரும் ஒன்றுபட்டு எழ வேண்டும் என்ற அதிர்வூட்டும் வரலாற்று குரலாக ஒலித்தது. 19/10/1801 அன்று சிறை பிடிக்கப்பட்ட மருது சகோதரர்கள் 24/10/1801 அன்று தூக்கிலிடப்பட்டனர். ஆனால் அவர்களின் தியாகம் தமிழர் வரலாற்றில் என்றும் அழியாத மொழியாக நிலைத்திருக்கிறது. அவர்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வகையில் திராவிட மாடல் அரசு சார்பில் ரூபாய் 1.7 கோடி மதிப்பீட்டில் சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் ஊராட்சி பகுதியில் மருது சகோதரர்களின் திருவுருவச் சிலை மக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த நினைவு சின்னத்தை அர்ப்பணித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வெல்வோம் ஒன்றாக. தியாகத்தில் தன்னை அர்ப்பணித்தவர்களை போற்றி சிறப்பிக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மதுரையில் பிரம்மாண்டமாய் நெடுஞ்சாலைத்துறையால் கட்டப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பால கட்டுமானத்தை மேற்கொண்ட ஒப்பந்ததாரரை சிறப்பிக்கும் தருணம். ஒப்பந்ததாரர் PK
கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் திரு செல்லையா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாரிசாமி வழங்கிட கேட்கலாம். மாரிசாமி, மதுரை தமுக்கத்தில் நடைபெற்று வரக்கூடிய முதல்வர் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மதுரை மக்களின் நீண்ட நாள் களவான மதுரை தமுக்கம் மைதானம் சந்திப்பு முதல் நெல்பேட்டை வரையிலான நெல்பேட்டை அண்ணா சிலை சந்திப்பு வரையிலான ரூபாய் 213 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சுமார் 1.3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புதிய மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மேம்பாலத்தினை திறந்து வைத்துள்ளார். இந்த மேம்பாலமானது தமுக்கம் முதல் கோரிப்பாளையம் வரை மேம்பாலமாகவும், கோரிப்பாளையம் முதல் வைகை வடகரை தென்கரையை இணைக்கும் பாலமாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமுக்கம் முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை வரை இருக்கிறது மேம்பாலமானது. அதுபோக செல்லூர் பகுதியை இணைக்கும் விதமாக இருகட்டமாக, அதுபோக அரசு ராஜாஜி மருத்துவமனை பகுதியையும் இணைக்கிறது. இந்த மாதிரி 2 கட்டமாக இந்த மேம்பாலமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக வேலை முடிந்துள்ள தமுக்கம் மைதானம் முதல் நெல்பேட்டை அண்ணா சிலை சந்திப்பு வரையிலான அந்த மேம்பாலத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இதன் மூலம் கோரிப்பாளையம் சந்திப்பில் இருந்து போக்குவரத்து நெரிசல் மிகவும் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மதுரையின் மிகப்பெரிய சந்திப்பு இதுதான். இந்த சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோக இதே விழாவில் சிவகங்கையை ஆண்ட மாமன்னர்கள் மருது சகோதரர்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக ரூபாய் 1.6 கோடி அளவில் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் உள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் நினைவிடம் அருகில் மாமன்னர்கள் மருது பாண்டியர்களின் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.